ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 20th நியூஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, செக்ஷுவல் அபியூஸ் ரேம்பார்ட் இன் மலையாளம் ஃபிலிம்டாம் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குங்க. கே ஹேமா கமிட்டி அவங்க வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், இல்லீகல் பேன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் யூசேஜ், இந்த மாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்டா அந்த இண்டஸ்ட்ரியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நிறைய சஜஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. இதைய நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க கூட. அடுத்தது நம்மளோட எடிட்டோரியல் பாருங்க. டு அபைட் ஆர் நாட், கரப்ஷன் சார்ஜஸ் நீடு கிரெடிபிள் ப்ரோப், நாட் ஆக்ஷன்ஸ் டெயின்டட் பை பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, டு அபைட்னா ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, கரப்ஷன் சார்ஜஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது. அதாவது கரப்ஷன் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க மேல ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதுங்க. ஆனா அவங்க ஆக்ஷன் வந்து பாலிடிக்ஸால மூடப்பட்ட ஆக்ஷன் கிடையாது. குட் நாட் அக்லி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ நல்ல சினிமாக்களை செலக்ட் பண்றதன் மூலமா பிலிம் அவார்டு கொஞ்சம் மரியாதையை தக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. த டைரனி ஆஃப் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரனி அப்படின்னா ரொம்ப ஒரு க்ரூயலான ரூல்னு அர்த்தங்க. இன்இக்வாலிட்டியோட உச்சகட்டத்துல இருக்கும். அதாவது இன்இக்வாலிட்டியோட ரூல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஃபேஸ் wrath ஓவர் நோட்டீஸ் டு 2 டாக்டர்ஸ் அப்படின்னா 2 டாக்டர்ஸுக்கு இவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்ததுனால போலீஸ் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. ரிஃபார்ம்ஸ் பேனல் மூட்டட் லேட்ரல் என்ட்ரி ஒன்லி ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வீரப்ப மொய்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மூட்டட் அப்படின்னா சஜஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா. ஸோ இப்போ ஐஏஎஸ்ல லேட்ரல் என்ட்ரிஸ்ல நிறைய செலெக்ஷன்ஸ் நடக்க போது அது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷலிஸ்டா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறவங்கள தான் அப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கான்ட்ரோவர்டிபிளி அப்போஸ்டு டு லேட்ரல் என்ட்ரி சேஸ்சிரங் அப்படின்னு இருக்கு. ஸோ இன்கான்ட்ரோவர்டிபிளி அப்படின்னா சந்தேகமே இல்லாம அப்படின்னு சொல்றதுதான் இன்கான்ட்ரோவர்டிபிளி, முரண்பாடுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ நம்ம பிசினஸ்ல பாருங்க, பிரைஸ் ப்ரெஷர் கண்டினியூ டு பில்ட் அப். ஸோ நிறைய விலை ஏறிட்டே போகுதுங்க. அதே மாதிரி price stocks that started in June continued unabated in July அப்படின்னா, ஸோ ஜூன்ல ஏற ஆரம்பிச்சது ஜூலைலையும் குறையவே இல்லை. அன்அபேட்டட் அப்படின்னா வித்தவுட் எனி ரிடக்ஷன் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, லோன்ஸை ரெக்கவர் பண்றத இன்னும் நீங்க சரியா டிசைன் பண்ணணும், இன்னும் நல்லா டிசைன் பண்ணணும், நிறைய டெபாசிட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ டிராஸ் பிளான் ஃபார் ஃபினான்சியல் மார்க்கெட் எஸ்ஆர்ஓ ரெகக்னேஷன். ஸோ ஆர்பிஐ ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குங்க. எதுக்குன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது செபி அலோஸ் கேட்டகரி 1 and 2 ஏஎஃப்ஸ் டு பாரோ அப்படின்னு இருக்குங்க. கேட்டகரி 1 and 2 ஏஎஃப்ஸ். முதல்ல ஏஎஃப்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுங்க. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க கேஷ், ஸ்டாக்கு, பாண்டு இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தவிர நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணா, காயின்ஸ்ல, ரியல் எஸ்டேட்ஸ்ல, பிரைவேட் ஈக்விட்டிஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்க. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் 1 அப்படின்னா அது வந்து எஸ்எம்இ தான், ஆனா கவர்மெண்ட் சர்டிஃபைடு எஸ்எம்இஸா இருக்குங்க. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கேட்டகரினா அவங்க கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஃபண்டும் ரிசீவ் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்க டே டு டே எக்ஸ்பென்சஸ்காண்டி ஒரு சில லோன்ஸ் வந்து வாங்குவாங்க. சரியாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தீங்க பாருங்க, யூபியில அமிட் டெஸ்பேர், அதாவது விரக்தியிலையும் கூட கவர்மெண்ட் ஜாபுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இப்போ வாட்ஸ்அப் மாதிரியான ஓடிடி கம்யூனிகேஷன் ஆப்ஸையும் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு, லைசன்சிங்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டெலிகாம் டிபார்ட்மெண்ட் சொன்னதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்க பாருங்க, சின்சினாட்டி ஓபன் ஃபைனல்ல வந்து டியாஃபோ வந்திருக்காருங்க, ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காரு. இவர் வந்து இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். இட்டாலியோட வேர்ல்டு நம்பர் 1 பிரான்ஸ். டியாஃபோ வந்து பிரான்ஸை சேர்ந்தவருங்க. பட் நம்ம இட்டாலியோட நம்பர் 1 ஜானிக் சின்னர் அவரும் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காரு. டியாஃபோவும் சின்னரும் தான் சின்சினாட்டில மீட் பண்ண போறாங்க. இன்னையோட வேர்டு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெம்போரேனியஸ்னு அர்த்தங்க. எக்ஸ்டெம்போரேனியஸ் அப்படின்னா அன்ரிஹர்ஸ்ட், அன்பிரிப்பேர்டுன்னு அர்த்தங்க. சரிங்க, இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.